ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பரான குருமா பார்க்க போகிறோங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கல்பாசி கொஞ்சம், லவங்கம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் வரமிளகா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணிங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு ஊற்றணுங்க. தேங்காய் இதுக்கு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பராகிட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. குருமா கருப்பே ஆகாதுங்க, கலர் சேஞ்ச் ஆகாது, சூப்பராக இருக்கும். புதினா மல்லி தழை தூவியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.